அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவா கல்ஃப்ல இருக்கிறவங்க, நம்ம நாட்டு மக்கள் அதிகமான பேர் கல்ஃப் டிரைவராவோ வீட்டு வேலை பார்க்கறதுக்காவோ ஏதோ ஒண்ணுக்கு வந்து ஆண்களும் பெண்களும் அதிகமான மக்கள் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரில வந்து வேலை பார்க்குறாங்க. இது மாதிரி அதிக வருடங்கள் வந்து ஒரு வீட்டுல வேலை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க எக்ஸிட் போகையில, அதாவது வேலையை விட்டு அவங்க நாட்டுக்கு திரும்பகையில அவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் அந்த வீட்டோட ஓனர்களை வந்து அவங்கள சுத்தி இருக்கிறவங்க அவருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற பொறுத்து அவங்களோட மனநலம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. எல்லாருக்கும் இந்த மாதிரி கஃபீல் அமைவாங்களா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறிதாங்க. ஆனா இந்த மாதிரியும் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் நம்மளை சுத்தி சில விஷயங்கள் நடக்குது. அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்கா, நீங்க ஒரு வீட்டுல இருந்து ஒரு வருஷம் குறிப்பிட்ட வருஷங்கள் வேலை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க கஃபீல உங்கள்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. சவுதி அரேபியால அல் அக்லாஜ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தாங்க நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த அப்துல் ஜப்பார் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்டத்தட்ட 48 வருஷம் அந்த வீட்டுல பணியாளர் இருந்திருக்காருங்க. இத்தனை வருஷம் அவர் அந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இன்னைக்கு வயது மூப்பு காரணமாக அவர் நம்ம இந்தியாவுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி செஞ்சு அதை தன்னோட கஃபீல்கிட்ட சொன்ன உடனே அவர் நாட்டை விட்டு வெளியே போறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணி அவர் என்னைக்கு நாட்டை விட்டு வேற போறாரோ அன்னைக்கு அவர் டிக்கெட்டை கொடுத்து அவருக்கு மிகச்சிறந்த அளவில் அவரை கௌரவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அந்த ஊர்ல இருக்கிற, அது ஒரு சிறிய கிராமமா இருக்கிறதுனால அந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த அப்துல் ஜப்பாரி அவங்களையும் வர வச்சு அவருக்காண்டி சிறப்புரையாற்றி அவங்க தன்னோட மனசுல அவரை பத்தி என்ன கருத்து வச்சிருக்காங்கிறத பத்தி சொல்லி அவர் ஒரு கேக்கு வெட்டி அதை சிறப்பா செலிப்ரேட் பண்ணி அவங்க தனக்கு பிடித்த மாதிரி ஒரு சில அன்பளிப்புகளை கொடுத்து அவரை வந்து கௌரவிச்சிருக்காங்க. இதுல லோக்கல் டிவி சேனல்ல வந்து இந்த வீடியோ வந்து இப்போ ரொம்ப வைரலா பண்ணுதுங்க. அந்த ஹபீல் சொல்றாரு, இவர் வந்து ஒரு டாக்டர், எங்க வீட்டுல இருக்கிற ஒரு டாக்டர் மாதிரி கார்ல என்ன பிரச்சனைனாலும் ஒர்க் ஷாப்புக்கு போறதை காட்டிலும் அவரே ஃபர்ஸ்ட் ஆளா பார்த்து சரி பண்ற அளவுக்கு ஒரு திறமை உடையவராக இருக்கிறாரு. இவர் இருந்த இத்தனை வருஷத்துல வந்து எங்க வீட்டுல ஒரு வேலையாள் மாதிரி இல்லை, எங்க வீட்டுல ஒரு உறுப்பினர் மாதிரி தான் இருந்தாரு. இவர் இன்னைக்கு எங்களை விட்டு போறது எங்களுக்கு ஒரு வருத்தமா இருந்தாலும் அவரும் தன்னோட வயசு முக்கால் தன் குடும்பத்தோட இருக்கிற மாதிரி போறதுனால நாங்க அவரை வந்து நல்ல முறையில வழிநடத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அந்த அப்துல் ஜப்பார் அவர்களும் இன்டர்வியூல கேட்கையில அவரும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இங்க இருந்த யாரும் வந்து நான் வேலைக்காரங்க மாதிரி நடந்துக்கல, எல்லாரும் என்னோட சகோதரர் மாதிரி தான் நடந்தாங்க, இப்போ வரைக்கும் அப்படித்தான் இருக்காங்க, இங்க பிரச்சனைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல சவுதி அரேபியா பத்தி வேற ஒரு வீடியோ சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.